السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسم وحمدل حمدا بالدوام مؤسما أسلم تسليما كثيرا قياسما أسلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبفر. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. قد قال الله تعالى في قرآنه القديم وكلامه العزيز: ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العلي العظيم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டினிலே இடறிவிடும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர். பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே, சன்மார்க்க சீலர்களே, அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே, எல்லாம் வந்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்த புனித மாதம் ரபியுல் அவ்வல். அந்த புதையல் கிடைத்த மகத்தான நாள் ரபியுல் அவ்வல் 12. சென்ற வெள்ளிக்கிழமை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ரபியுல் அவ்வல் 12. அது என்ன சரித்திர முக்கியத்துவம் என்றால், எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 1500வது மீலாது. சென்ற வருடம் குமரி மாவட்டத்தில் ஒரு மீலாது விழாவில் பங்கேற்க சென்ற போது அந்த நிகழ்ச்சியில் போடப்பட்ட வாசகம் எனக்கு வியப்பை ஏற்படுத்தியது. 1499வது மீலாது. எனவே எத்தனையோ விழாக்களை நாம் பங்கேற்றிருக்கிறோம். அந்த மீலாது விழாவுக்கு எண்ணிக்கை குறிப்பிட்டு சொல்வதில்லை. ஆனால் மாவட்ட ஜமாத் உலமா நடத்திய மீலாது விழா அறிக்கையிலே 1499 மீலாது என்றார். இந்த வருடம் 1500வது மீலாது. அனைத்து இந்தியாவுடைய கிரேண்ட் முஃப்தி மரியாதைக்குரிய ஏபி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் அகில இந்திய அளவில் அறிவித்தார்கள் 1500வது மீலாது என்பதை இந்திய முஸ்லிம்களுக்கு நினைவூட்டினார். ஆக 1500 என்பது ஒரு தேனை பாண்டி திருப்பமணி. எப்படி 1500 என்று கேட்டால் சூரிய கணக்கல்ல, சந்திர கணக்கு. ஏனால் முஸ்லிம்களாக நம்முடைய கால்குலேஷன் லூனார் கால்குலேஷன், சோலார் கால்குலேஷன். சோலார் கால்குலேஷன் என்பது சூரிய கணக்கு, லூனார் கால்குலேஷன் என்பது சந்திர கணக்கு. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1437 ஆகிவிட்டது. அவர் ஹிஜ்ரத்துக்கு சென்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று காலண்டரெல்லாம் காட்டுகிறது 1437. எனவே இந்த 1437 என்பதுடன் ஒரு அவருடைய ஹிஜ்ரத் வருடம் 53வது வயதிலே ஹிஜ்ரத் ஆனார். அந்த 53 இணைத்தால் சரியாக 1500 ஹிஜ்ரி. அவர்களுடைய ஹிஜ்ரத்து கால கணிப்பு வயதில் இருந்து அவருடைய ஹிஜ்ரத்து இந்திய கணிப்பு 1437. எனவே நாம் எண்ணி பார்க்கிறோம், கூட்டி பார்த்தால் 1500ஆம் மீலாது என்பதை நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக வெளிப்படுத்தப்பட்டது. இப்போது ஒரு வசனத்தை நாம் தொடக்கத்தில் ஓதினோம். இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், 6666 ஆயத்துகளில் புனித ரவுதா ஷரீஃபுமன் பொறிக்கப்பட்ட வசனம்தான் இந்த புனித வசனம்.
ஹஜ்ஜிற்கு சென்றவர்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனிதமான சன்னிதானத்தில் முன்னால் நாம் நிற்கும் போது ஒரு ஆயத்து, இரண்டு பக்கம் இரண்டு ஆயத்து, நடுவிலே ஒரு ஆயத்து. இந்த ஆயத்து தான் மௌலிது சபையின் தொடக்கத்தில் ஓதப்படுகிறது. நமது பள்ளிவாசல் சென்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து மௌலிது ஓதப்பட்டு வருகிறது. எனவே அந்த மரபின் அடிப்படையில் தொடக்கத்தில் இந்த ஆயத்தை ஓதுவார்கள். மாக்கான முஹம்மது அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ ஹாத்தமன் நபிய்யின் வ கானல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமா. அந்த ஆயத்தினுடைய பொருளை பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தையாக இல்லை. மனிதர்களாக உங்களில் எந்த ஆணுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையாக இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ ஹாத்தமன் நபிய்யின், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டுமல்ல, நபிமார்களுக்கு கடைசி நபி. இப்ப இந்த இரண்டையும் நினைத்து பார்க்கிறோம். அது என்ன சம்பந்தம்? உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தையாக இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி நபி என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கும் அதற்கு பிறகு கடைசி நபி என்பதற்கும் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை என்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று சிலர் எண்ணி பார்க்கலாம். அந்த சம்பந்தம் ஆழ்ந்து பார்த்தால் தெரியும், நுனிக்குள் மேய்ந்தால் தெரியாது, ஓரஞ்சாரத்தில் உரசி பார்த்தால் தெரியுது, ஆழமாக புகுந்தால் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கவில்லையா? பிறந்தார். எத்தனை குழந்தை? 3 குழந்தை. அவருடைய பேர் என்ன? காசிம், தாஹிர், அப்துல்லா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 3 ஆண் குழந்தை பிறந்தார்கள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை. அதற்கு முரண்பாடு அல்லவா என்று பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் குழந்தைகளுக்குத்தான் தந்தையாகவே செய்த, ஆண் வயதுக்கு வந்த ஆணுக்கு தந்தை இல்லை. காசிம், அப்துல்லா, தாஹிர் ஆகிய 3 பேரும் குழந்தை பருவத்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள். அரபி இலக்கணப்படி ரஜுல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், பருவ வயதை அடைந்த ஆணுக்குத்தான் ரஜுல். ஆண் குழந்தைக்கு ரஜுல் என்று சொல்ல மாட்டார்கள். உதாரணமா ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், மேன் உமன், பாய் கேர்ள். வித்தியாசம் இருக்கிறதா? பாய் கேர்ள், மேன் உமன், சைல்டு மேல் சைல்டு, ஃபீமேல் சைல்டு. அதுபோல அந்த சைல்டு எனப்படுகிற குழந்தை பருவத்திற்கு ரஜுல் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். 16 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆண்மகனுக்கு ரஜுல். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 3 ஆண் குழந்தைகளை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தைகளை குழந்தை பருவத்திலே தன் பக்கம் அழைத்துக் கொண்டார். யாரும் குழந்தை பருவத்தை தாண்டவில்லை, சைல்ட்ஹுட் என்னும் பருவத்தை தாண்டவில்லை. குழந்தையாக இருக்கும் போதே அல்லாஹ் அவர்களை அழைத்துக் கொண்டார். ஏன் அழைத்தார்? அழைத்து விட்டு எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை என்று ஏன் சொன்னார் என்றால் அதனுடைய காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தையாக பிறந்த 3 பேரில் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவருடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், என்னுடைய வாப்பா நபி, எனக்கு நபித்துவ பதவி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பல நபிமார்கள் இப்படி வந்திருக்கிறார்கள். உதாரணமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், வாப்பா நபி, மகன் நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், வாப்பாவும் மகன் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இப்படி ஏராளம் நபிமார்கள் பரம்பரையாக வாரிசாக வந்துள்ளார்கள். எனவே கடைசி நபியாக முஹம்மது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பி வைத்த பிறகு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறக்காமல் இருந்து அதை அறிந்து விமர்சிப்பார்கள். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா, ஆணும் மகளை பெற்றவன் தான் துணிச்சல் உள்ளவன், மாவீரன், பாராட்டுக்குரியவன் என்று பேசப்பட்ட காலம். பெண் குழந்தையின் தந்தை என்றால் பெருமூச்சு விடுகின்ற காலம். நான் ஒரு ஆண்மகனுக்கு தந்தை என்று அரபிகள் ஆணவமாக பேசுவார்கள். எனவே ஆண் பிள்ளைக்கு தந்தை என்பதில் ஆணவமும் ஆனந்தமும் கொண்ட அரபிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் சொல்கிறான், ஆண் குழந்தை பிறக்காமல் வைத்தால் அரபிகளின் விமர்சனம்.
எனவே ஆண் குழந்தையை கொடுத்து மௌத்தாக்கி விட்டார். மௌத்தாகாமல் அவர்கள் வாழ்ந்தால் அடுத்த பிரச்சனை அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் என் வாப்பா நபி நானும் நபியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அரபிகளின் விமர்சனத்தையும் தகர்த்து விட்டான். ஆண் பிள்ளைக்கு தந்தையாக இல்லை என்ற விமர்சனத்தையும் தடுத்து விட்டான். அதே நேரத்தில் வளர்ந்து பெரியவராக விட்டால் அந்த குழந்தையின் உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆக அல்லாஹுடைய ஏற்பாட்டை பாருங்கள், அவர்கள் ஆண் குழந்தைகளுக்கு தந்தையானார்களே தவிர ஆண்களுக்கு பருவம் அந்த ஆண்களுக்கு தந்தையாக இல்லை. அல்லாஹுடைய ரசூல் கடைசி முத்திரை, ஹாத்தமன் நபி, நபிமார்களுக்கு கடைசி நபி. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு மிர்சா குலாம் அகமது காதியானி என்ற ஒருவன் பஞ்சாபிலே தோன்றி தன்னை நபி என்றான். அவனுடைய கருத்து உலகளாவிய முஸ்லிம்களால் முறியடிக்கப்பட்டது. அவனுடைய கருத்து முடக்கப்பட்டு விட்டது. உலகமே அவனை காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்து விட்டது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகள் எப்படி வந்தார்கள்? ஆண் குழந்தை இல்லாமலே பெண் குழந்தை வழியாக அல்லாஹ் வாரிசை கொடுத்தார். உதாரணமாக வலிமார்கள் பரம்பரை பட்டியலுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14வது வழி பேரப்பிள்ளை. யார் வழியாக? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக. அதே போல ஏர்வாடியில் அடங்கப்பட்ட மகான் சையத் இப்ராஹிம் ஸையதி வலியுல்லாஹ் 18வது பேரப்பிள்ளை. ட்ரெடிஷனல் அவருடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது ஹுசைன் அவருடைய மகன் அப்படி கரெக்டா அவங்க 14, இவர்கள் 18. நாகூரில் அடங்கப்பட்ட மகான் ஷாஹுல் மீதி நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23ஆம் தலைமுறை. எல்லாம் நேரடி தலைமுறை. என்ன? ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வழியாக அந்த பரம்பரை வந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழையடி வாழையாக சந்ததிகள் இந்த உலகம் உள்ளவரை வந்து கொண்டே இருப்பார்கள். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த ஆண் குழந்தை மூத்தான ஒன்ன அரபிகள் விமர்சித்தார். அபுத்தர், சந்ததியற்றவன் என்று விமர்சித்த போது அல்லாஹ் கூறுகிறான், நபி அவர்களே, உங்களை எதிர்க்கிற எதிரிந்தார் சந்ததியற்று போவான், உங்களுக்கு சந்ததி உண்டென்று மகன் வழி பேர பிள்ளைகளுக்கு பதிலா மகவெளி பேர பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தார். இந்த உலகம் உள்ளவரையிலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஆயத்தினுடைய முக்கியத்துவம் கருதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமேனி அடங்கப்பட்ட ரவுலா ஷரீஃபில் நின்று சலாம் சொன்னால் இந்த ஆயத்தை நாம் பார்க்கலாம். மாக்கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் என தொடங்கும் திருவசனத்தை நாம் பார்க்கலாம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் ரபியுல் அவ்வல் 12 என்றாலும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில், ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது அடிக்கடி எண்ணி பார்க்கப்படுகிற நிலை உண்டு என்பதை சென்ற வாரம் நாம் நினைவூட்டினோம். சென்ற வார ஜும்மாவில் இறுதி வரியாக சொன்னது, ஃபர்லான தொழுகையில் மட்டுமல்ல, சுன்னத்தான தொழுகையில் மட்டுமல்ல, அத்தஹியாத்தி இருப்பை இல்லாத ஜனாசா தொழுகையிலும் கூட அல்லாஹ் தன் ரசூலுடைய பெயரை இடம்பெற வைத்தார். எந்த வகையில்? 4 தக்பீருடன் கூடிய தொழுகை ஜனாசா தொழுகை. அந்த 4 தக்பீருடன் கூடிய ஜனாசா தொழுகை 4 முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பெயரை உச்சரிக்க வைத்தார். சென்ற வாரம் எடுத்து உரைத்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னொரு தகவல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து வேண்டித்தான் அல்லாஹ்வுடன் துஆ செய்ய முடியும். யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஸலவாத்தை சொல்லாமல் துஆ செய்தால் அந்த துஆ ரத்து செய்யப்படும். தெளிவான ஆதாரங்களோடு ஹதீஸ் நம்பரோடு நாம் ஒரு அறிக்கை போட்டோம். இன்ஷா அல்லாஹ் சென்ற வாரத்தினுடைய ஜும்மா பயான் அடுத்த வெள்ளிக்கிழமை பிரசுரமாக உங்களுக்கு வழங்கப்படும். இங்கு பாருங்கள், முக்கியமான ஒரு தகவலை. ஒரு சஹாபி வருகிறார். ஃபலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். ஒரு சஹாபி வந்தார், பள்ளிக்குள்ளே நுழைந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் வந்த உடனே எடுத்த எடுப்பில் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டு என்று சொன்னார். அந்த வந்தவர் யாரு? அந்நியவர சஹாபி தானே. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர். மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதார் என்றால்
ரசூலுல்லாவை பார்த்தவர்கள் காஃபிர்கள் இருந்தார்கள். அபூ ஜஹல் பார்த்தான், அபூ லஹப் பார்த்தான், உத்பா பார்த்தான், ஷைபா பார்த்தான், ஈமான் கொள்ளவில்லை. பள்ளிக்கு வந்து தொழுத அந்த சஹாபி, அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து அருள் கருணை காட்டு என்றார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்தார். ஐயுஹல் முஸல்லி அஜில்த, திருமதியை வருகிற ஹதீஸ். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய நம்பரை பிரசுரத்தில் பதிவு செய்யும். ஆக அதிகாரப்பூர்வமான ஆதென்டிக் ஹதீஸ் என்னன்னா, அந்த தொழுகையால் இப்படி துவா சொன்னா அவருக்கு தெரியாது. சஹாபி ஒவ்வொன்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் பெற வேண்டும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழைத்து, தொழுகையாளிலே அஜில்த, அவசரப்பட்டு விட்டீர்கள். இனிமே நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் எப்படி துவா செய்ய வேண்டும்? ஃபஹ்மிதில்லாஹ பிமா ஹுவ அஹ்லு சும்ம ஸல்லி அலைஹி சும்ம ஸல் துஅத்த. அல்லாஹ்வை புகழ வேண்டிய விதத்தில் நீங்கள் புகழ வேண்டும், பிறகு என் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் கேளுங்கள், கொடுக்கப்படும். ஸல் துஅத்த, துஆ அல்லாஹ்விடம் கேளுங்கள். ஆனால் நீங்கள் கேட்டது கிடைக்கும். இந்த இடத்தில் நாம எண்ணி பார்க்கிறோம், அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் இன்டர்செக்ஷன் எனப்படுகிற இடை இணைப்பாக இல்லாமல் கேட்டால் அந்த துவா ரத்து செய்யப்படும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொன்னார், அத்வாஉ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்தி. நாம் கேட்கின்ற துவாக்கள் எல்லாம் வானுக்கும் பூமிக்கும் மத்தியில் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஸலவாத்தை சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அரிசை நோக்கி பவர் கட்டான லிப்ட் மாதிரி 10 மாடி ஏற வேண்டும். திடீர்னு 4வது மாடி 5வது மாடி போனோம்னா பவர் கட்டான லிப்ட் அந்த நடுவில் நிற்கும், மேலே ஏறாது கீழே வராது. அந்த மாதிரி நம்ம கேட்கிற துவா அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டுமானால் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஸலவாத்தை சொல்லாத துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள ஸலவாத்து 40 ஸலவாத்து நம்ம மன்சில் கிதாப் இருக்கு பாருங்க. நம்ம எல்லா பள்ளிவாசலையும் அதிகமான மன்சில் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 40 ஸலவாத்து போட்டிருக்காங்க. அந்த 40க்கு மேற்பட்ட ஸலவாத்தும் இருக்கிறது. ஒரு சேம்பிளுக்கு 40 போட்டிருப்பாரு. அதுல தொழுகையில் இடம்பெற்ற ஸலவாத்து, முதன்மையான ஸலவாத்து, இன்னும் பலவிதமான ஸலவாத்து இருக்கிறது. பைத்து வடிவத்தில் வந்த ஸலவாத்து தான் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாய் மன் அபதா. என் எஜமானே அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி வஸல்லிம், ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லு. அல்லாஹ்வுடைய உத்தரவு ஸல்லு அலைஹி வஸல்லிம், ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், அடுத்து ஸலாம் சொல்லுங்கள். எனவே நம்மை ஒவ்வொரு தொழுகை முடிவிலும் ஸலவாத்து நம்பரும், ஸலாம் அதை தொடர்கிறது. இதை பூஸ்ரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லு வஸல்லிம் என்ற வார்த்தைக்கு பின்னிய மௌலாய அல்லாஹும்மா என்பதற்கு போய் மௌலாய என் எஜமானே ஸல்லி வஸல்லிம் என்று அறிவித்தார். அந்த புர்தா ஷெரீஃபில் அறிமுகப்படுத்தப்பட்ட மௌலாய ஸல்லி வஸல்லிம் அது ஒரு ஸலவாத். அந்த புர்தாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன தெரியுமா? எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மதரசாக்களுக்கு தாய் மதரசா எது? வேலூர் பாக்கியாத்து சாலியார். இங்கே நம்ம ஊரிலே ரஹ்மானியா இருக்கிறது, சலாஹியா இருக்கிறது. இதெல்லாம் உருவாவதற்கு மூல காரணம் ஏது? வேலூரில் காணப்படுகிற அல் பாக்கியாத்து சாலியார். அந்த மதரசாவுடைய நிறுவனர் அல்லாமா அப்துல் வஹாப் ஹைலாஸித் அவர்கள் மௌலாய ஸல்லி வஸல்லிம் என தொடங்கும் இந்த புர்தாவை ஓதி அவருடைய பேச்சின் கணவர் மரணப்படுக்கையில் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஷிஃபா வேலூர் பாக்கியாத்து 100 மலரில் கல்வெட்டுக்களை போல் பதிவு செய்யப்படும். மதரசாக்களை மறுப்பவர்கள் தாய் கல்லூரி வேலூரை மறுத்துவிட்டால் அவர்கள் தடுமாற வேண்டியார், தவியாக தவிக்க வேண்டிய மார்க்கத்தின் வழிகாட்டி மகத்தான மகுடம் வேலூர் பாக்கியார். எல்லா சனது பெற்றவர்களுக்கும் அது அதிகாரப்பூர்வமானது. அத்தகைய நிலையில் அல்லாஹு தஆலா ஸலவாத்தை சிறப்பித்தான், அதில் பல வடிவங்களை அமைத்தான். எல்லாமல் அல்லாஹ் அந்த புனிதமிக்க ஸலவாத்தின் பொருத்தினார். நம்முடைய துஆக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு மிக தேவை எது? அல்லாஹ்விடம் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஸலவாத்தோடு கேட்க வேண்டும். எனவே ஒரே வரியில் சொல்கிறேன், துஆ கேளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று துஆவை தொடங்கும். அல்ஹம்துலில்லாஹ் இல்லாம துஆவை தொடங்கும்.
அடுத்து ஒரு செலவாத்தை இணைத்து கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பதாக. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்ல ரஹ்மான் நம்முடைய துஆக்களை எல்லாம் அரிசின் கதவை தட்டக்கூடிய துஆக்களாக, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நிலையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆக்களாக நம்முடைய துஆவை ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.